Hello traders, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு Candletricks. இந்த வீடியோவில் Dhan மொபைல் அப்ளிகேஷனில் புது ஃபியூச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண போகிறோம். அட்வான்டேஜஸ் இது வந்து டெக்னிக்கல் பர்சன் ஆர் சார்ட் ரீடிங் பர்சனுக்கு தான் இந்த ஆப்பில் இந்த தடவை லான்ச் பண்ணியிருக்கிறது. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி Dhan ப்ரோக்கரில் அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் ஃபீமேல் ட்ரேடர்ஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்க 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் நேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபீமேல் நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர். அதாவது 20 ரூபா ப்ரோக்கரேஜ்ன்ற இடத்துல உங்களுக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். ப்ரோக்கரேஜ் கொடுப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் அண்ட் ஃபியூச்சர் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஆஃபர் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்கேஜ் ஆகிறது நல்ல விஷயம். சரி, இந்த மொபைல் அப்ளிகேஷனில் வாட்ச் லிஸ்ட்டில் நான் போயிட்டேன். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சார்ட் ஒரு ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரேடிங்க்கு. அந்த 5 கம்பெனியும் மாற்றி பார்க்கறதுக்குள்ளே டைம் போயிடும். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ட்ரபிளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான் இப்போ மல்டி சார்ட் அப்படின்ற ஒரு டேபை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பாரத் பெட்ரோலியம்ன்றது என்னோடய வாட்சில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக இருக்குது. அடுத்தது ஓஎன்ஜிசி, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டின், இந்த மாதிரி நிறைய ஆடாக இருக்குது. இதில் நான் பாரத் பெட்ரோலியம் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்கில் ஒன்று. அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உள்ளார போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் இருக்குது. நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்னும்போது பாரத் பெட்ரோலியமோட சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு தெரியும் என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணி அதில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ட்ரேட் எடுக்க பார்ப்போம். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நான் அடுத்த சார்ட் போகணும். அடுத்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ண ஒரு 6-7 ஸ்டாக்கோ இல்லை 4 ஸ்டாக்கோ செலக்ட் பண்ணதில் நான் அடுத்தது போகணும்னா திரும்பவும் பேக் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுற விதமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஐக்கான். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டாக் நீங்கள் எதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கலாம். நான் நிஃப்டி இப்போது செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா லைவில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதிலேருந்து பாரத் பெட்ரோலியம் பார்க்கணுன்னா டேரெக்டாக பாரத் பெட்ரோலியம் ஃபஸ்ட்டு டேபை கிளிக் பண்ணும்போதே வந்துடும். அடுத்தது நிஃப்டியை ஓப்பன் பண்ணால் சைமல்டேனியஸாக நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நான் பேங்க் நிஃப்டியை பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து வேறு சார்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது பிஹெச்இஎல் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 கம்பெனிஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். 5க்கு அப்புறம் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டாக்கை நான் அடுத்தது டேபு கிளிக் பண்ண பார்த்து நெக்ஸ்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே போல் டைம் ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஐடியா. அதே போல் சார்ட்லேயே நீங்கள் ஆர்டரை போட்டுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை, லெஃப்டில் செல்லு. ஓகேங்களா? இந்த ரெட்டு கிளிக் பண்ணிங்கன்னா செல்லு. இதுலேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே லைன் பிளாட் ஆகிடும். எந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க, எங்கே டார்கெட் வாங்கணும், இது எல்லாம் போட்டிருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே காமிக்கும். எக்ஸிக்யூட் ஆன ஸ்பாட்டும் காமிக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் பீப்புள்ஸ்க்கு, அதாவது ட்ரேடருக்கு ஃப்ளெக்சிபிள் தரக்கூடிய வகையில் நிறைய கண்டென்ட்டை 1 by 1 லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் மல்டி சார்ட் விண்டோன்றது இன்றைக்கி அப்டேட். ஸோ நான் போன வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான டூல் வந்து இருக்குது. அதில் டீட்டெயிலாக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்குள்ளேயே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அதாவது இந்த டூலை லான்ச் பண்ணதால் சரி இந்த வீடியோ போட்டுருவோம், அதுக்கு அடுத்தது நம்ம ஆட் பண்ணுவோன்ற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? குறிப்பாக மொபைல் யூஸருக்கு தான் மெயினாக இது தேவை. ஏன்னா எல்லாருமே வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகப்படியான ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த டேப்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.